தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திலும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனுக்கு இடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என் இடத்தில் வரும் தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்க யாவரும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என்னை சமீபத்துக்கு இருக்கலாம். உமக்கு உம்முடைய குடும்பத்தாரும் உமக்கு இருக்கிற யாவற்றிலும் வறுமை வருத்தப்படிக்கும் அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரன் ஆகிய யோசேப்பு சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோடே பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதே கண்களும் என் தம்பியாகிய பென்யாமீனின் கண்களும் காண்கிறது. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யாமின் கழுதை கட்டி கொண்டு அழுதான். பென்யாமினும் அவன் கழுதையை கட்டி கொண்டு அழுதார். பின்பு தன் சகோதரரை யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுத்தார். அதற்கு பின் அவன் சகோதரன் அவனுடைய சம்பாசித்தார்கள். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று வாசிக்க வேண்டிய பாடம் சங்கீதம் 133. தாவீதின் பாடின ஆரோகண சங்கீதம் வசனம் 1-3. இன்று வாசிக்க வேண்டிய பாடம் சங்கீதம் 133, தாவீதின் பாடின ஆரோகண சங்கீதம் வசனம் 1-3. மாறி மாறி வாசிக்கப்படும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கோ. ஏர்மோன் மேலும் சியோன் பார்வத்தின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சபையார் அமர்வோம். வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டின் பாடம் ரோமர் 11வது அதிகாரம் வசனம் 1-2 வரை, பின்பு 29-32 வரை. ரோமர் 11வது அதிகாரம் வசனம் 1. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பெஞ்சமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, வசனம் 29, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும்
மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நம்ம சொல்லிட்டு போய்விடுவோம். பரத நேரம் போடுறதுக்கு முன்னாடி சிறிது நேரம் நம்ம எல்லாரும் கண்களை மூடிச்சிருப்போம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, அந்த கலை நேரம் நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒரு குடும்பம் ஆண்டவரே எங்கள் அழைத்து வந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வராதவர்களும் ஆண்டவரே பேசுகிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு பேச போகிற வசனம் மூலியமா ஆண்டவரே, பாடல் மூலியமா ஆண்டவரே எங்களோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உங்களோட வார்த்தை ஆண்டவரே எங்கள் தோல்படி ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லதாவே. ஆமென். முதல் பாடலாக அதிகாலை உன் திருமுகமத்தி. நாம் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம தேடி போகிற ஒரே முகம் ஆண்டோட முகமாக இருக்கணும். என்ன ஒரு சூழ்நிலை நம்ம உழுந்து கொண்டிருந்தாலும், என்ன ஒரு தடங்கள் இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், நம்மளுக்கு எப்போதும் நம்மளோட பிரச்சனைகள் கேட்கறதுக்கு வாஞ்ச இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் 24 மணி நேரமும் அவர் உண்மையினதான் இருப்பாரு. அவர் யாரு? நம்ம ஆண்டவர் மட்டும்தான். முழு மனசோட இந்த பாடலை நன்றி உள்ளத்தோடு அவருக்கு நம்ம பாடுவோம். ஆராதனை துதி சோஸ்திரம்
திருமுகம் தேடி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரோட நீர் பேசும் ஆண்டவரே, ஆட்கொள்ளும் ஆண்டவரே, அபிஷேகம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆராதனை முழுதுமாக உமக்கே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலைகளை கொடுத்திருக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய துதிவி மத்தியில் நீர் வாசம் செய்கிறார் ஆண்டவரே. எங்கு வந்து 2 பேரும் உடைய மத்தியில் வாசம் செய்கிறார்கள், அந்த இடத்தில் நான் அசைவாடுகிறேன் என்று சொன்ன தகப்பனே, நீர் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறதாக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துக்கு நாங்கள் கடினமான உள்ளத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கவலையோடு வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, வேலையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வேறு எங்கள் மத்தியில் பேசும் தகப்பனே, நீர் பேச போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய செவிகளை திருந்தார்கள் நன்றி, நன்றி ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. தொடர்ந்து நாம் தேவனுக்கே மகிமை என்ற பாடலை நாம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோமாக. பாசத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே.
ஆண்டவரே ஏதோ ஒரு ரூபத்தில் ஆண்டவரே வந்து எங்களுக்கு அது புரியும்படி ஆண்டவரே எங்களுக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே. கடைசி பாடலாக தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். இந்த நேரத்தில் தேவன் நம் மத்தியில் இருக்கிறாரு. அவர் ஒவ்வொன்றும் அறிந்திருக்கிறாரு. அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்யும் போது, நம்ம முடிவெடுக்கிற போதும் சரி, நம்ம செய்யும் போது நம்மளோட செயலும் சரி, நம்ம பேசுகிற விதம் சரி, ஒவ்வொன்றும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவரே எங்கள் மத்தியில் எனக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. பாரத்தோட வந்துட்டு ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே இந்த சபை விட்டு போகும்போது ஆண்டவரே சந்தோஷமா போகணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்க தான் ஆண்டவரே தீர்வு ஆண்டவரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் வந்து தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் வந்து தங்கிடுவார். கவலைகள் கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தர் இயேசு மாறினாரே. கவலைகள் கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தர் இயேசு மாறினாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த துதி பாடல் நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிரசந்திக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கும்படியாக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனை உங்கள் மத்தியில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. பிரசங்கிக்க நேரத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை பேசும்படியாக ஆண்டவரே எங்கள் காதலில் இருக்கும்படியாக நன்றாடி இருக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிறோம் ஆண்டவரே. போதகர் பிரசங்கிக்கும் போதும் ஆண்டவரே எங்கள் காதலில் தொடுக்கும்படியாக உடைய வார்த்தை எங்கள் மனதை தொடும்படியாக நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. நக்கிரனே எங்கள் மத்தியில் இருக்கும்படியாக மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாம் திருச்சிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து நிற்கவும் பொது சுவிசேஷ பாடம் வாசிக்கப்படும். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய பரிசுத்த சுவிசேஷ பாகம் மத்தேயு 15ஆம் அதிகாரம்
வசனங்கள் 21 முதல். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரோ சீதோன் பட்டணங்கள் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனை படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணா போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு அனுப்பப்பட்டேன் அன்றே மற்றபடி அல்லவென்றாள். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிகளை தின்னும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீர் விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. May the words of my mouth, the meditations of our hearts be acceptable to you, my refuge, my Redeemer, my Lord and my God. Amen. Please sit. Okay, can you sit? All right. இன்னைக்கு படித்த வேத விசேஷம் இது மத்தேயு. இது என்ன பார்க்குறோன்னா, ஒரு ஹிஸ்ட்ரி. இவ வந்து யூடாஸ் ஒரு மக்கள் இல்லை, இவ வந்து இயேசுவை அறியாத ஒரு ஜாதி. ஆனால் இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்கிறார். அதனால தான் வந்து பாருங்கள், இயேசுக்கிட்ட வந்து ரொம்ப போராடி, ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டு அவளோட மகளை வந்து குணம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறார். அப்போ இயேசு பாருங்கள், ஒரு கட்டத்தில் அவரை அவமானம் பண்ண கூட ஒரு நாய்க்குட்டிக்கு சம்மந்தமாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ கூட அவள் விட்டு விடல பாருங்கள். அவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்கள். இந்த 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 ஹிஸ்ட்ரி வந்து ஒரு யூடர் இல்லை, இவன் வந்து ஒரு வேறு ஜாதி அவங்க. ஆனால் பாருங்கள், இயேசுக்கிட்ட வந்து இந்த மாதிரி போராடி கடைசியில் இயேசு அந்த மகளை வந்து குணம் பண்ணுறாரு. இதுதான் இது. ஸோ அதே மாதிரி பைபிளில் சுவிசேஷத்தில் இத்தனையோ வாட்டி நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வாட்டி இயேசு வந்து இந்த விசுவாசத்தை பற்றி இயேசு வந்து ஒரு அப்படியே போகும்போது ஒரு ரோமர் சோல்ஜர் இவர் வந்து கேட்குறாரு, என் வேலைக்காரன் வந்து வீட்டில் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறான், இயேசு நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், சும்மா ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த ரோமருக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க வேறு ஜாதி, இவங்க வேறு ஜாதி. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அப்படி ஒரு விசுவாசம் பாருங்கள். வார்த்தையை சொல்லுங்கள், என்னோட வேலைக்காரன் சுகம் பண்ணுறவாருன்னு சொல்லி அப்படி கேட்குறாங்க பாருங்கள். அதே மாதிரி இயேசுவும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அந்த வேலைக்காரன் சுகம் பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரி நம்ம இன்றைக்குள்ள வாசித்த பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், யோசேப்பை பற்றி படிக்கிறோம். யோசேப்பை பற்றி படிக்கிறோம். அவர் 13 வருஷம் தருவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டார். யார்? யோசேப். நல்ல ஒரு விசுவாச மனிதன். 13 வருஷம் கஷ்டப்பட்டார். இப்படி கஷ்டப்பட்டார், அவங்க தம்பிங்களை வந்து அண்ணன்கள்லாம் போட்டு இன்னும் ஒரு ஜாதிக்கு வாங்கிட்ட விட்டு கடைசியில் அவரை போய் அங்கே ஒரு அடிமையாக வேலை செஞ்சு 13 வருஷங்க கஷ்டப்பட்டார். ஆனால் அவர் விசுவாசத்தை பாருங்க, அங்கே போய் ஜெயிலில் வேற போட்டு பழி சுமத்தி, அப்புறம் ஜெயிலில் இருந்து கடைசியில் ஈஜிப்ட்லேயே 2வது மோஸ்ட் பவர்ஃபுல், அவர் தான் ரொம்ப அதிகாரத்து உள்ள ஒரு மனுஷனை அங்கே வர்றாரு பாருங்க. அப்புறம் கடைசியில் சாரி ஐ டிடன்ட் ஷோ மா, கேன் யூ ஹெல்ப் மீ? யா, இதுதான்மா இயேசு சொல்கிறாரு, பெரியது ஒன்று ஒரு விசுவாசம் ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்மா. ஓகே ஓகே, இதுதான் யோசேப் பாருங்க.
அந்த படத்தில் பாருங்க, யோசேப் வந்து அவங்களோட அண்ணனோட மன்னிச்சு ஒன்று கூடி பேசுகிறாரு பாருங்க. அவர் வந்து கோவம்லாம் வச்சிருக்கல, பகையெல்லாம் வச்சிருக்கல பாருங்க. இது வந்து அவங்க 13 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தவரை பாருங்க, இப்படி அவங்களோட குடும்பத்தை வந்து எடுக்கிறாருங்க. ஸோ அதுதான் பாருங்க. அப்போ இதே மாதிரி விசுவாசத்தை பற்றி பேசினா, பைபிளில் விசுவாசத்தை பற்றி பேசினா நீங்கள் இப்படி இவரை மறக்க முடியும்? எப்படி ஹெல்ப் மீ? தெரியுமா யார் இது? இவர் தான் விஸ்வாசத்தின் பிரபுன்னு சொல்லுவாங்க. யாருமா இது? விஸ்வாசத்துக்கு ஒரு அந்தஸ்துனா இவர் தான் பழைய ஏற்பாடுல. ஆபிரகாம் இங்கே பாருங்க, அவர் ஐசாக்கை போய் பலி கொடுக்கணும்னு அப்படி ஒரு கட்டத்துக்கு போயிருக்காரு பாருங்க. அதான் அவருக்கு வந்து அந்த பட்டம், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அப்போ இவரை பற்றி பேசாமல் முடியாது. விஸ்வாசம் இதெல்லாம் இன்னைக்கு விசுவாசம் தான் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு மனுஷன் வந்து ஒர்க்கிங், ஓகே, டேவிட் பாருங்க. இவர் வந்து 17 வயசில் போய் இந்த கொலாயத் அங்கே பாருங்க, ஒரு பெரிய ஜயன், அவங்ககிட்ட போய் போருக்கு போகிறாரு பாருங்க. போருக்கு போகும்போது அவங்க டேவிட் கையில் பாருங்க ஒரு கத்தியில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் தைரியமாக சொல்கிறாரு, வேதத்தை படித்து பாருங்க, தைரியமாக சொல்கிறாரு, உன் தலையை இன்றைக்கி நான் வெட்ட போகிறேன்னு. இப்படிமா வெட்ட போகிறாரு. அவர்கிட்ட இருக்கிறது ஸ்லிங் ஷாட்டு, லாஸ்டிக்கும் ஒரு அந்த ஷெப்பர்ட் ஒரு கம்பு தான் வச்சுருக்காரு. அது எப்படி வச்சு வெட்ட போகிறான்னு சொன்னார். ஆனால் அது சொன்ன மாதிரியே செஞ்சார் பாருங்க. விசுவாசங்க, அப்படிப்பட்ட விசுவாசம். ஆனால் விசுவாசத்தை பற்றி பேசணுன்னா எனக்கு இந்த மூணு யூதர்களை பற்றி தான் நான் பேசுவேன். அவங்களுக்கு தான் நான் ஒரு இவங்களுக்கு நான் ஒரு பெரிய பரிசு கொடுப்பேன், சிறந்த விசுவாசம்னு. யார் இந்த 3 பேர்? இவங்க பேர் ரொம்ப கஷ்டம், இங்கிலீஷில் கூட கஷ்டம், தமிழில் எப்படின்னு தெரியல. ஷஷ்ராஜ், மெஷேட் அண்ட் எபிடிகோவா? என் வாயில வராது. எனிவே இந்த 3 பேரோட விசுவாசத்தை பாருங்க. அது பாபிலோன் ராஜா சொல்கிறாரு, நீ வணங்கலைன்னா உன்னை இந்த நெருப்பு உள்ள போடுறேன்னு. எத்தனையோ பேர் அவளோட சோல்ஜர் எல்லாம் எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இந்த 3 பேர் பாருங்க, கடைசி எனக்கு என்ன ஏன் இவங்களை ரொம்ப பிடிக்கணும்னா, அவர் சொல்கிற வார்த்தை, இந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்க, நான் இந்த நெருப்பு உள்ள வெந்து போய் செத்து போனா கூட நான் உன்னோட கடவுளை நான் வணங்க மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. மை காட் இஸ் மை காட், த காட் ஆஃப் ஏப்ரஹாம், த காட் ஆஃப் ஐசக், த காட் ஆஃப் ஜேக்கப். அவர் தான் என் கடவுள். அந்த மாதிரி ஒரு விசுவாசம், அந்த மாதிரி ஒரு விசுவாசம் எங்களுக்கு தேவைமா? we need that kind of faith, the faith that doesn't move. ஒரு விசுவாசம் அந்த மாதிரி ஒரு நடந்தா சரி, நடக்கலன்னா சரி, அப்படி இருக்கணுமா? ரொம்ப பேர் சோர்ந்து போறாங்க. ஓ இங்க பாருங்க, பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டில் எனக்கு அவரையும் ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொல்றாரு, நான் செத்து உயிரோடு இருந்தா இயேசுக்காக வாழ்வேன், நான் மரித்து போனா இயேசுக்காக தான் வாழ்வேன்னு சொல்றாரு. ஐ வில் லிவ் அண்ட் ஐ டை ஃபார் கிரைஸ்ட். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. ஆனால் இந்த இதெல்லாம் படித்து இங்கே பாருங்க, நான் என்னை பற்றி தான் பேச போகிறேன். இதெல்லாம் படிச்சுக்கிட்டு, இதெல்லாம் படித்து பழைய ஏற்பாடில் இருக்குது, புதிய ஏற்பாடில் இருக்குது, இதெல்லாம் படித்து இந்த மாதிரி ஹீரோவெல்லாம் படித்து, இந்த பெருபங்கள்லாம் படித்து, இந்த விசுவாசத்தை பெருபங்கள்லாம் படிச்சுக்கிட்டு எனக்கே அந்த விசுவாசம் இல்லை. இப்போ அந்த விசுவாசம் வருது. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, இந்த மாதிரி சோதனை வரும்போது, இந்த மாதிரி காசு சோதனைங்க, ஏன்னோ இந்த ஃபேமிலி குடும்பத்தின் சோதனைங்க வரும்போது, வேலை சோதனைங்க, ஹெல்த், ரொம்ப முக்கியமாக ஆரோக்கியம், இந்த மாதிரி சோதனைங்க வரும்போது எங்கடா இருக்கிறார் கடவுள், ஏன் கடவுளேன்னு இத்தனை வாட்டி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம இன்னும் இப்போ நெருப்பு விட்டுறதுன்னா அந்த சினிமா பாட்டுங்க, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. நீங்கள் உங்களுக்கு தெரியுது பாட்டு, நான் சினிமா பாட்டு பட் பாருங்க, இதை இப்போ நெருப்பு விட்டுறாங்க பாருங்க. எங்களோட பிரச்சனையை இன்னும் பெருசாக்குறாங்க. எங்கே கடவுள் இருக்கிறார்? விசுவாசம் இங்கே போகுது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் சில நேரம் என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்ப்பேன். ஐ லுக் பேக் அட் மை லைஃப். எனக்கு இப்போ 70 வயசு மேலே இருக்குது. நான் என் வயசை நான் திரும்பி பார்க்கும்போது, நான் 20 வயசை தாண்டினேன், நான் 30 வயசை தாண்டினேன், நான் 40 வயசை தாண்டினேன், நான் 50 வயசை தாண்டினேன், நான் 60வது வயசை கூட தாண்டினேன். இப்போ 70 வயசில் இருக்கிறேன். இந்த வயசெல்லாம் தாண்டும் போது, இந்த 20லேருந்து 70 வரைக்கும் தாண்டும் போது இன்னும் பிரச்சனை இல்லையா? இன்னும் அப்படியே சொர்க்கத்திலே இருந்தேன். அப்படியே என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க?
பரீட்சை வரும்போது பிரச்சனை வருது, ரிசல்ட் தாங்குறது பிரச்சனை வருது, கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு மேலே பிரச்சனை. எத்தனை பிரச்சனைமா, ஒரு பிரச்சனை மேலே ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்தது. அந்த பிரச்சனைலாம் விதவிதமான கலரு, விதவிதமான டிசைனு, விதவிதமான சைஸு, விதவிதமான ஷேப், எத்தனை மாதிரி சோதனை வந்தது. ஆனால் என்ன தெரியுமாம்மா, கடவுள் இந்த பிரச்சனை அப்படி முழுகி என்னை வந்து இன்னும் இன்னைக்கு நிற்க வைக்கிறாருன்னா, முதல்ல பாடினமே கடவுளுக்கே வாழ்க வாழ்க வாழ்கன்னு, அதுதான்மா அவரோட கிருபை அவங்களோட இருக்கு. என்னோட மட்டும் இல்லை, உங்களோட இருக்கு. He is with you. எனக்கு தெரியாமா, நான் அடிபட்டு இருக்கேன், நான் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறேன், நான் ரொம்ப, ஏன்னா 20 வயசுலேருந்து 70 வயசுல என்ன நான் இப்படிலாம் பாதை இருந்திருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் அதே மாதிரி தான்மா. நான் அடிபட்டு இருப்பேன், கஷ்டப்பட்டு இருப்பேன், நொண்டு பட்டு இருப்பேன். பட் ஐ எம் ஸ்டில் ஹியர். நான் இன்னும் இங்கே இருக்கிறேன். அதுக்கு நான் நன்றி சொல்லணும் இயேசுகிட்ட. தேங்க்யூ காட், தேங்க்யூ. இப்போ நான் என்ன போகிறேன், இப்போ பாருங்க, பெரும்பாலும் நமக்கு இன்னைக்குள்ள பிரச்சனையை தான் பெருசாக்கிடுவோம். அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா பிரதர், நான் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. நான் என்ன போட்டுக்கிறேன், வாட் ஐம் கோயிங் த்ரூ வித் மை ஒய்ஃப், என்னோட மனைவியோட, என்னோட பிள்ளைங்களோட, என்னோட வேலை இடத்துல, உங்களுக்கு புரியாது பிரதர். உள்ளே இருக்கிறது பாதி, இன்னும் வெளியில் வர்றது பாதி, உள்ளே இருக்கிறது மீதின்னு சொல்லுவாங்க, ஒரு பாட்டு இருக்கு அதுவும். பட் ஐ டெல் யூ, எனக்கு ஒரு நம்பிக்கை, கடவுள் வந்து இதையும் உங்களை வந்து கடந்து போவார். He will take you through. இங்கே பாருங்கள், தாவூத் வந்து இந்த கொலாயத்தை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, கொலாயத்தை பார்த்து, ஹே நீ யார், நீ பெருசாக இருக்கலாம், ஆனால் நான் முன்ன வந்து கடந்த வாழ்க்கையில் நான் வந்து ஒரு இந்த செம்பரி ஆடை பார்க்கும்போது நான் லயனையும் பேரையும், நான் வந்து அந்த புலியும் அந்த சிங்கத்தையும் நான் கரடியும் நான் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கேன், நீ யாருன்னு சொல்லி தைரியமாக போய் போகிறாரு பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் பார்க்கணும். உங்கள் கடந்த வாழ்க்கையை பாருங்க, இன்னைக்கு பார்க்காதீங்க. இன்னைக்கு பிரச்சனை அது போயிடும்மா, கடந்த வாழ்க்கையை பாருங்க. இன்னும் நீங்கள் நிற்கிறீங்க, இன்னும் நான் நல்லா இருக்குங்க. நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு பால் ரொம்ப ஆசை, இந்த பரிசுத்த பால் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன் தெரியுமாங்க, அவர் ஒரு இது சொன்னார் பாருங்க, யூ காட் டு ஹெல்ப் மீ ஹியர்மா. கேன் யூ ஹெல்ப் மீ ஹியர்? யா மா, இது ரொம்ப சின்னதாக இருக்குது தெரியும், பரவாயில்ல. தமிழில் வந்து அம்மா நீங்கள் படிங்கம்மா. 2 Corinthians. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஓ, பரிசுத்த பால் பாருங்க, அவரோட விசுவாசம் பெருசு தான். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து 3 வாட்டி கடவுளை வந்து வேண்டிக்கிட்டுறாரு. என் உள்ளத்தில் ஒரு முள் இருக்குது, என் உள்ளத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, என் உள்ளத்தில் ஒரு வேதனை இருக்குது, என் உள்ளத்தில் ஒரு 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 குறை இருக்குது, இந்த முள்ளை எடுத்துருங்கன்னு சொல்லி பதறி அழுகுறாரு ஏசு கடவுள்கிட்ட. டேக் திஸ் ஸ்டோன், ரிமூவ் திஸ் ஸ்டோன், என்னால் முடியல. அப்போ அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு, என் கிருபை ஒன்றோடு இருக்கும், அந்த முள்ளை நான் எடுக்க மாட்டேன், அது அங்கேயே இருக்கட்டும், என்னோட கிருபை உன்னோட இருக்கட்டும்னு சொல்லி, என்னோட கிருபை மட்டும் இல்லை, என்னோட பலனும் உன்னோட இருக்கட்டும். யூ வில் கோ த்ரூ வித் திஸ் ஸ்டோன் அண்ட் வித் திஸ் ஃபயர். சில பேர் இன்னைக்கு பாருங்க, ரொம்ப பேர் இன்னைக்கு நெருப்புக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏன் கடவுள் என்னை நெருப்புக்குள்ளே போக வைக்கிறாரு, ஏன் இந்த முள்ளை எங்கள் இதில் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாருன்னு. ஆனால் கடவுள் சொல்கிறார், கிருபை இருக்குது, டு கோ த்ரூ. அந்த தைரியத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு, யூ கேன் கோ த்ரூ. அந்த ஒரு சமாதானம் கொடுக்குறாரு, அந்த ஒரு மன நிம்மதியை கொடுக்குறாரு. உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கணும், ஆனால் உங்களோட இது வேற, உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். அந்த பிரச்சனையில் கூட ஒரு சமாதானம் இருக்கும், அந்த சீக்கில் கூட ஒரு சமாதானம் இருக்கும். இங்கே பாருங்கம்மா, ஒரு தேசத்தில் வந்து ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜா வந்து அவங்களோட புத்திசாலிங்களா படிப்பாளிங்க என்ன வைஸ்மேன் அந்த அறிவாளிங்களை கூப்பிட்டு, என் தேசத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பஞ்சம் வருது, நெருப்பு வருது,
அந்த அந்த இதெல்லாம் எரிஞ்சு போகுது, வீடுங்கள்லாம் எரிஞ்சு போகுது. ரொம்ப தொடர்ந்து கஷ்டம் மேலே கஷ்டம் மேலே கஷ்டம் மேலே. என் ஜனம் வந்து எனக்கு பாவமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு 4 இல்லாட்டி 5 வார்த்தை, ஒரு ஒரு ஊக்கம் கொடுக்குற வார்த்தை, அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்குற வார்த்தை, அப்போ தான் இந்த பிரச்சனையில் வந்து அவங்க மீட்டு போவாங்கன்னு கேட்டார். இந்த ராஜா சொன்னார், நீங்கள் போய் 4-5 வார்த்தை தான். ஏன் தெரியுமா இந்த 4-5 வார்த்தை இருக்கணும்? அப்போ தான் அவங்க வந்து அதில் வந்து இந்த மோதிரத்தில் போடலாம். மோதிரம் சாரி, இந்த ரிங், இன்னும் ரிங் போடலாம், அங்கே பேர் போடலாம், போடுங்க அதே மாதிரி. அது இல்லாட்டியும் பிரேஸ்லெட் அங்கே போடலாம், அந்த 4 வார்த்தை. அப்போ அந்த நெக்லஸில் போடலாம். நெக்லஸில் போட்டு அவங்க வந்து பார்க்கலாம் பாருங்கள். ஒரு வேதனை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது அதை பார்த்து அவங்க வந்து ஒரு ஊக்கம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு விசுவாசம் இருக்கும். அப்போ இந்த படித்தவங்க, இந்த அறிவாளிங்கெல்லாம் போய் ஒரு 4 வார்த்தை 3 வார்த்தை தேடினாங்க. அவங்களுக்கு கிடைச்ச வார்த்தை இருந்தாமா இந்த நெக்ஸ்ட் ஃப்ளைட். யாராச்சும் படிங்கம்மா இது. இதுவும் கடந்து போகும். ஐயோ, ஐ லவ் திஸ் வேர்ஸ். எனக்கு இந்த வார்த்தையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு உற்சாகம் வருமா. திஸ் டூ வில் பாஸ். அம்மா இங்கிலீஷில் இருக்கா பாருங்க. அம்மா நெக்ஸ்ட் ஒன். எஸ், திஸ் டூ ஷால் பாஸ். இதுவும் கடந்து போகும். இட் வில் கோ. ஒன்று நிற்காது, ஒரு துக்கம் உங்களோட நிற்காது. இந்த மழை வந்தால் அந்த மழை நிற்கும், அது ஃபினிஷ். இட் வில் கோ. வெயில் வரும், அப்போ சோர்ந்து போகாதுங்க. டோன்ட். இப்போதான் அப்படி இருங்க. லைஃப் கவலைப்படாதுங்கம்மா. இப்போ இப்படி இருக்குன்னு இது போயிடும். கடவுள் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வச்சிருக்கிறாரு. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. சாரிலா, நான் சினிமா இங்கே பாருங்கம்மா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் என்றும் நிம்மதி இல்லை. Why are you thinking of the past hurts? ஏன் நீங்கள் நேற்று உள்ள பிரச்சனை, நேற்று உள்ள கெட்ட கெட்ட காரியத்தை பற்றி நீங்கள் ஏன் யோசித்து அதை பற்றி அதிலே வாழ்க்கையை ஓட்டிட்டு இன்னைக்கு நீங்கள் வீணாக்குறீங்க. You're wasting today. அம்மா எனக்கு 70 வயசு. ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம். எனக்கு நேரம் அதிகம் இல்லை. மேபி காட் might call me tomorrow, today, I don't know. I'm 70. I don't want to waste my time. நான் என் நேரத்தை வந்து போக்குறதுக்கு இல்லை. இந்த மாதிரி போய் சண்டை போட்டுக்கிட்டு, அவனை பற்றி கெட்டதை பேசிக்கிட்டு, அவனை பற்றி பின்னால் பேசிக்கிட்டு, அவன் சின்ன ஏக்கான் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, லைட்டு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, மைக்கு வேலை செய்யணும்னா பரவாயில்ல. அப்படி இருக்கணுமா? ஏன் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்குங்க? லைஃப் இஸ் ஷார்ட் ப்ரோ, ஆல்வேஸ் பி ஹாப்பி. யார் சொன்னா? எனக்கு பிடிச்ச நடிகர். இஸ் டுடே த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. லைஃப் இஸ் ஷார்ட் ப்ரோ, ஆல்வேஸ் பி ஹாப்பி. சந்தோஷமா இருங்க. ஏன் கோயிலுக்கு வந்தால் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? எனக்கு தெரியல ஏன் அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் வந்துருச்சு. கோயிலுக்கு போனால் அப்படியே ஐ லைக் டு பி ஹாப்பி. எனக்கு எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிக்கணும். ஐ லைக் டு பி அ லைஃப். உயிரோடு எடுங்கம்மா. நமக்கெல்லாம் கடவுளை நம்புகிறோம். என்ன நம்புகிறோம்? கடவுள் எங்களோட இருக்கிறான்னு நம்புகிறோம். எஸ், ஐ பிலீவ் காட் இஸ் வித் மீ ஆல்வேஸ். ஆனால் அதுக்கு அதிகமாக நான் இன்னொரு கேள்வி கேட்பேன். நீங்கள் கடவுளோட இருக்குங்களா? ஆர் யூ வித் காட்? கடவுள் உங்களோட இருக்கிறார். வெரி குட், வெரி குட், வெரி குட். பாட்டெல்லாம் பாடுங்க. எஸ், கடவுள், காட் இஸ் வித் யூ. பட் ஆர் யூ வித் காட்? நீங்கள் கடவுளோட இருக்குங்களா? அதை கேளுங்க முதல்ல. நான் முடிக்க போகிறேன். இதுக்கு ஐ நீட் டு டெமான்ஸ்ட்ரேட். மேஜிக்கெல்லாம் செய்யலை. இங்கே பாருங்கம்மா. நான் ரவபேன் தெரியுமா? ரவபேன் கித்தாவா? ரவபேன் தெரியும் தானே? பெரும்பாலும் நமங்கெல்லாம் இப்படி தரமாக இருக்கும், ரவபேன் மாதிரி இருக்கிறோம். ரவபேன் மாதிரி பூமியில் வந்து அப்படி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, என் தமிழ் அவ்வளோ வெரி குட். தமிழ் இஸ் வெரி குட். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி பாருங்கள், வாவ், உங்கள் ரவபேன் வந்து மேலே போகுது. இங்கே போகுது அந்த ஸ்பிரிச்சுவல் ரேம். கடவுளோடு இருக்குங்க. ஆமாம் தானே? துடி பாடுறீங்க, சேமன் கேட்குறீங்க.
சினிமா பாட்டு விடுங்க, சினிமா பாட்டு விடுங்க. அப்புறம் பைபிள் படிக்கிறீங்க, அப்புறம் யூ கோயிங் டு கோ டு தி ஆல்டர் அண்ட் டேக் தி பிரெட் அண்ட் வைன். வா மேலே பாருங்க, வாவ் குட் 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 குட். அப்புறம் கீழே வந்துடுறேங்க. வீட்டுக்கு போகும்போது என்ன சமையல், ஒன்றும் இல்லையா, அப்புறம் தூங்குறேங்க. பாருங்க எல்லாம் வீடு இது அப்படியே. ஆனால் ஒரு போதகர் சொன்னார், அப்படி இருக்கக்கூடாது. இந்த ரப்பர் பேண்ட் வந்து கீழே இருக்கக்கூடாது, பூமியில் இருக்கக்கூடாது, ஹெவனில் இருக்கணும், மேலே இருக்கணும், இப்போதும் கடவுளோடு இருக்கணும். அப்பப்போ நீங்கள் கீழே வரங்க. 12 மணி நேரம் குடும்பத்தோடு இருக்கணுமா, வாங்க கீழே. ஆனால் மேலேன்னு கீழே வாங்க, கீழேன்னு மேலே போகாதுங்கம்மா. அப்போ தான் நீங்கள் கடவுளோட இதில் இருப்பீங்க, இன் டச் வித் காட். கடவுளோட இப்போதும் ஒரு 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 சந்திப்பு, ஒரு ஒரு இது இருக்குது, நட்பு இருக்குது. இந்த முஸ்லீம்காரங்க பாருங்கள், 5 வாட்டி ப்ரே பண்ணுறாங்க. ஏன் நினச்சி பாட்டுங்களா, ஏன்னு? அப்போ தான் அவங்க இன் டச் வித் காட், அப்போ தான் அவங்க கடவுளோட நெருங்கி இருக்கிறாங்க. ஆனால் நமங்க இப்படி கிறிஸ்துவங்களை எப்படி நம்ம சொல்கிறாங்க? எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். கிறிஸ்துவங்களை எப்படி சொல்கிறாங்க? இவங்கெல்லாம் tuan ini orang Kristian mana hari ini Ahad dia mesti gereja. அப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே போனால் லெஸ்டே நான் புதன்கிழமை போனால் தத்தான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அப்படி ஆகிடுச்சு. திங்கக்கிழமை கிறிஸ்தவங்க, வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவங்க. இப்பப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்துவ இதுக்கு போகிறீங்க, அப்போ தான் அன்றைக்கி தான் நீங்கள் அந்த மாதிரி கிறிஸ்துவ ஆகுறீங்க. அப்படி முடியாதுமா. அதனால தான் கோபம் வருது, அதனால தான் சண்டை வருது, அதனால தான் வேதனை வருது, அதனால எத்தனையோ பிரச்சனை வருது. ஏன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் மேலேன்னு ஆப்ரேட் பண்ணுறீங்க. வேதத்தை படித்து ப்ரே பண்ணி கடவுளோட இருந்து வேறு மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒருத்தர் உங்களை ஏசுனா அடித்தா நீங்கள் அடிச்சிடுவீங்க. அது இந்த வேர்ல்ட். இப்படி நீங்கள் இங்கே இருக்கும் போது, உலகத்தில் இருக்கும் போது. ஆனால் நீங்கள் மேலே இருந்துங்க வேதனை சொல்லுது, ஒருத்தர் உங்களை அடித்தா மறு கண்ணத்தை காட்ட சொல்லுது. அது வேறு, பார்த்தீங்களா, வேறு மாதிரி ஆப்ரேஷன். அப்படி தான் பெரும்பாலும் நம்ம இருக்கணும், மேலேன்னு. பி வித் காட் ஆல்வேஸ். அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஒன்மா, இதை படிச்சிருங்களாம்மா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். இதுதான்மா நான் சொன்னது, இதுதான். டோன்ட் பி அட்டாச் டு த வேர்ல்ட், பி அட்டாச் டு தி ஸ்பிரிச்சுவல் ரேம். கடைசியாக முடிக்க போகிறேன். எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் இதை முடிக்க போகிறேன். அது ஒரு வியாதி எனக்கு. நான் இத்தனை வாட்டி சொல்லிட்டேன் முடிக்க போகணுன்னு. ஓகே, ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் இட் ரியலி. இது கடைசியை பைப்போனேன். இங்கே பாருங்கம்மா, இது இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஆனால் தமிழில் எப்படி சொல்லணும்னு தெரியல. காமிங்கம்மா நெக்ஸ்ட் ஒன். தமிழில் ஓகே, we cannot be part-time Christians because we have a full-time enemy. புரியுதாம்மா? நீங்கள் வந்து சும்மா சனிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவா இருக்க முடியாது. நேரத்துக்கு கிறிஸ்தவா இருக்க முடியாது. நம்ம ஃபுல் டைம் கிறிஸ்டியனாக இருக்கணும். ஏன் ஃபுல் டைம் கிறிஸ்டியனாக இருக்கணும்? பிகாஸ் we have a full-time enemy. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு 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 விரோதி ஒரு சாத்தான், ஒரு 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 பிசாசு 20 மணி நேரம் 24 hours 7 அவன் வந்து விடாமுயற்சி வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு அவர் கூட அவன் ரெஸ்ட் பண்ண மாட்டான், ஒரு மினிட் கூட அவன் ரெஸ்ட் பண்ண மாட்டான். அவன் ஃபுல் ஃபாஸ்டில் இருக்கிறான். நமக்கு தான்மா கொஞ்ச நேரம் அப்படியே இன்றைக்கி வீட்டுக்கு போயிடும் போது உடனே அவன் ஆக்ட் பண்ணிடுவான். அவன் தெரியும், வந்துட்டாங்க, வந்து சேர்த்துட்டாங்க, வாப்பா அவன் மேலே அட்டாக் பண்ணுவான்னு. முடியாதும்மா, முடியாது. சேஞ்ச். நீங்கள் இந்த மாதிரி இப்படி இல்லைன்னா என்ன தம்மா நடக்க போகுது? கோயிலில் வந்து பிரிவினை வரும், கோயிலில் வந்து கஷ்டங்கள் வருது, கோயிலில் வந்து பின்னால் பேசுவாங்க. இன்னும் நான் நிச்சயமாக முடிக்க போகிறேன். பின்னால் பேசுகிறத பற்றி பேசிட்டு நான் முடிச்சிடுறேன். இங்கே பாருங்கம்மா, ரொம்ப பேர் வந்து காசிப்னா ரொம்ப பிடிக்கும். கோயிலில் வந்து சாத்தான் வந்து இப்படி ஒரு சபையை உடைக்கிறான், இப்படி பிரிக்கிறான்னா இந்த காசிப்னா பின்னால் பேசுறது. பின்னால் நம்ம என்ன பேசியிருக்கிறேன் பற்றி இந்த பின்னால் பேசுறது. அவங்க இன்றைக்கி யார் இந்த குடும்பம் இல்லையா, நல்லா எல்லாம் வாங்க சாப்பிடும்போது எல்லாம் பேசுவோம். என்ன அது தவறு கூட கேனாட். அது உண்மையாக இருந்தால் கூட, இங்கே பாருங்கம்மா கேளுங்க, உண்மையாக இருந்தால் கூட அந்த அந்த விஷயத்தை பற்றி பேசுங்களே, அது உண்மையாக இருந்தால் கூட பேசாதுங்கம்மா. கெட்ட காரியத்தை பற்றி உண்மையாக இருந்தால் கூட பேச வேண்டாம். ஏன்னா கடவுள் வந்து எங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருக்கிறாரு, ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. போய் நல்ல செய்தியை போய்
பகிர்ந்து கொள். Go and spread the good news. ஏம்மா கெட்ட செய்தியை போய் நீங்க பகிர்ந்து கொண்டிருங்க. No, let's spread good news. நல்ல செய்தியை சொல்லும். இயேசுவை பற்றி இப்படி கடவுள் உங்களுக்கு குடும்பத்தில் ஆசீர்வதிப்பாருன்னு அதை பற்றி பேசுங்க. கெட்டதை பற்றி பேசாதுங்கம்மா. பேசி 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 தான் நம்ம இப்படி இருக்கோம். அப்போ தான் நம்ம உண்மையாக கிறிஸ்துவாக இருக்க முடியும். ஃபுல் டைம் கிறிஸ்டியன்ஸ். அப்போ தான் இயேசு எங்களை பார்த்து அந்த ஹிஸ்ட்ரியை சொன்ன மாதிரி உங்கள் விசுவாசம் பெருகுதுன்னு சொல்லுவார். ஆமீன். காட் பிளஸ். சபர் அனைவரும் எழுந்து நின்று நிசைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து வாசிப்போமாக. வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களிலும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னியை மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பஸ்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சோசரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். அறிவிப்பு. கர்த்தரோட நாம் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அறிவிப்பு இந்த வாரம் 30ஆம் தேதி 8ஆம் மாதம் கம்பைன்ட் சர்வீஸ் காலையில் 9 மணிக்கு 11 மணி தமிழ் ஆராதனையில் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது அறிவிப்பு சிம்பாம்புலை மிஷன் ட்ரிப் வர 31 க்ளோசிங் பண்ணுறோம். யார் யார் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ பின்னாடி பேர் சீக்கிரத்தில் எழுதிருங்க. அப்படி யாராச்சும் டொனேஷன் கொடுக்கணுன்னு இருந்தால் அது நீங்கள் சேமண்ண இல்லாட்டி ஜீவாக்காவை பார்க்கலாம். ஏதாவது கொடுக்கணுன்னு இருந்தால் அவங்கள பார்த்து சிம்பாப்புலாய்க்குன்னு கொடுக்கலாம். மூன்றாவது கோல்டன் சர்க்கிள் 1 டே ட்ரிப் பென்தோங் அண்ட் புக்கெட் திங்கி பஹாங் போகிறாங்க. டேட் 26 செப்டம்பர். அப்படி ஒன்றும் கட்டடம் 80 வெள்ளி ஒன்றும் விரிவாக தெரியணுன்னா நீங்கள் சேமேசி அங்கிள் இல்லாட்டி மிஸ் ஏனா இல்லாட்டி பத்மனி ஆண்டி அவங்கள சந்திக்கலாம். தேங்க்யூ. இப்போதைக்கு ஜெப நேரத்துக்கு சொல்லுங்கள். ஃபேமிலி டே வர 16 செப்டம்பர் மலேசியா டே. பின்னாடி பேர் அந்த ஃபார்ம் இருக்குது. யாராச்சும் வர போகிறீங்கன்னா பேர் எழுதிருங்க. கொஞ்சம் எங்களுக்கு சின்னங்காக இருக்கும் அதை ஆயத்தப்படுத்த. தேங்க்யூ. நாம் ஜெப நேரத்துக்கு கடந்து சொல்லுவோமாக. அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தையும் நீர் ஆசீர்வதியும் தேவனே, எங்களையும் நீர் பலப்படுத்தும் தேவனே. நாம் திருச்சபைக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெபிப்போமாக. கடவுளுடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கேட்பேன் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வாக்கருளினவரே, நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகமெங்கும் உள்ள திருச்சபைக்காகவும் குறிப்பாக தேவனே எங்கள் திருமணத்திற்காக பிஷப்புக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் சென்மார்க் திருச்சபைக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். குறிப்பாக ரெவரன் ஏவியன் அவரோட குடும்பத்துக்காகவும்
ரெவரன் வின்சென்ட் அப்பட்டுரை அவருடைய குடும்பத்துக்காகவும், ரெவரன் தீமதி அவருடைய குடும்பத்துக்காகவும், இங்கே இருக்கிற சென்ட் மார்க் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு லீடர்களும், ஒவ்வொரு பிசிசி மெம்பர், ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் இந்த சென்ட் மார்க் சபையில் கர்த்தாவே நிறைய ஊழியங்கள் வைத்திக்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஆட்கள் பத்தவில்லை ராஜா. நீர் எங்களுக்கு வழி திறந்தார்களும் ராஜா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தாவே, நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து ஆட்கொள்ளும் அபிஷேகம் தேவனே. எங்களை பாதுகாத்து கொள்ளும் ராஜா. உமது நாமத்தை அறிக்கையிடுகிற நாங்கள் யாவரும் உமது சத்தியத்தில் ஐக்கியப்படவும், உமது அன்பில் ஒன்றாய் வளரவும், உமது மகிமைக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவின் ஊழியம் முன்னேற உழைக்கவும் உமது திருச்சபையை பலப்படுத்தும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உலகமெங்கும் உள்ள தேசங்களுக்காகவும் எங்கள் தேசங்களுக்காகவும் பற்பல நிலைமைகள் அழைக்கப்பட்ட யாவருக்கும் நன்றி செலுத்தும் ராஜா. கர்த்தாவே, குறிப்பாக இந்த மலேசியா தேசத்தில் இருக்கிற 3 இன மக்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே. அது மட்டும் ராஜா கர்த்தாவே, இந்த நெக்ரிஸ் வட்டாரத்தில் கர்த்தாவே புதிய தலைவர்களாக நீர் எடுத்ததுக்காக நன்றி செலுத்தும் ராஜா. கர்த்தாவே, இந்த 3 இன மக்கள் மட்டுமில்லை ராஜா, இன்னும் அநேக வெளிநாட்டில் இருக்கிற அநேக மக்கள் இந்த மலேசியா தேசத்தில் இருக்கும்போது கர்த்தாவே, அவர்களை நீ ஆட்கொள்ளும் அபிஷேகம் தேவனே, பாதுகாத்து கொள்ளும் தேவனே. அதிகாரம் வைப்போர் யாவருக்கும் சிறப்பாக எங்கள் யாங்கிடிப்பர்த்துவானாகும் அவர்களுக்காகவும் உமது ஞானத்தை அருளும். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும், பொதுவான நன்மைகளை தேடவும், இத்தேசத்தையும் சகல தேசங்களையும் நியாயமும் சமாதானமும் வழி நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நாங்களும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எங்கள் சமுதாயத்துக்காகவும் ஊராருக்காகவும் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சிறப்பாக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமணம் நாள், முக்கிய நாளில் கர்த்தாவே, இந்த வாரத்தில் அவர்களை நீ ஆசீர்வதியும். இன்னும் கர்த்தாவே, அவர்கள் வயதை நீ கூட்டி கொடுத்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் கிறிஸ்துவில் ஒருவரை ஒருவர் சேவிக்கவும், அவர் எங்களில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறவும், எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் கிறிஸ்துவில் எங்கள் அயலாருக்கும் உமது கிருபையை அருளி செய்யும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். வியாதிஸ்தர்களுக்காகவும் துன்பப்படுபவர்களுக்காகவும் தங்களுடைய அருமையானவர்களை இழந்தவர்களுக்காகவும் வருந்தவர்களுக்காகவும் நம்பிக்கையற்றவர்களுக்காகவும் நாங்கள் உண்மையை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்கள் சேவை செய்வதற்காகவும் அவருடைய துன்பங்களும் துடைக்கவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் சென்ட் மார்க் சர்ச்சில் இருக்கிற சகோதரி குளோரி சரஸ், மிஸ் ஸ்டெல்லா மேடம், அம்மா ரூட் டேனியல், அப்பா பாலசுந்தரம், சகோதரி மீனா, அம்மா கிரேஸ், அம்மா சுமித்ரா, அப்பா கோபிச்சாங், பிரதர் கிறிஸ்தப்பர் ஜார்ஜ், பிரதர் நெல்சன் ஜெயக்குமார், பிஷப் டாக்டர் ஸ்டீபன் அபராவ், அது மட்டும் கர்த்தாவே, நம் தமிழ் சபையில் இருக்கிற சகோதரி சிசிலியாக்காவும் நன்றி செலுத்தும் ராஜா. கர்த்தாவே, நீர் அவர்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும் ராஜா. உம்முடைய இரத்தத்தினால் கர்த்தாவே அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும். சரீரத்திலும் மனதிலும் ஆத்மாவிலும் துன்பப்படுகிற யாவரையும் ஆற்றி தேற்றி சுகப்படுத்தும். அவர்களுடைய கஷ்டங்களையும் திடமனதையும் நம்பிக்கையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அவருக்கு அருளி செய்தலும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அவர்களில் உமது சித்தம் நிறைவேறத்தக்க எல்லா மனிதர்களையும் உமது கைவிடாத அன்புக்கு ஒப்படைக்கிறோம். தங்கள் காலங்களில் உமக்கு உத்தம சாட்சியாக ஜீவித்து உமது பரிசுத்த வானங்களுக்காக நாங்கள் களி கூர்ந்து அவர்களோடும் நாங்களும் உமது பரமராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை செய்தல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். நேரம் மௌனமாக இருந்து நம்ம சொந்த பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும் பரலோகத்தில் பரிந்து பேசவும்
நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் கடவுளுக்கு தமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தந்தி விளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோரும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வோம் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை சொல்லி சொல்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாதினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காக மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உம்மை சேவிக்க அனுகிரித்தருளோம். ஆமீன். நம்மிடத்தில் உண்மையாய் மன திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளையும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகாரையில் சேர்ப்பாராக. சபையார் எந்திரிச்சு நிற்கும். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஒன்று கற்றுக்கிறதையும் பின்பற்றுவோம். ஆண்டவர் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். காணிக்கை பயன்படுவோம். காணிக்கை எடுக்கப்படும். சபையார் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கைக்கான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக.
காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உள்ளவைகள், வானத்திலும் பூமியும் உள்ளவை எல்லாம் உம்முடையவைகள். எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடு நிற்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவரே கடவுளுக்கு சோஸ்திரம் செலுத்த கடவோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் ஏறெடுப்பது தகுதியாக இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, உம்முடைய ஒரே குமாரனான எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் சோஸ்திரங்களும் துதிகளும் ஏறெடுப்பது தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஏனெனில் அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவர் மூலமாய் நீ சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி மனிதராய் உமது செயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாய் நீர் எங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீர் அவரை அருளினீர். நீ மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி இது வலது பரிசுத்துக்கு அவரை உயர்த்தினீர். அவர் மூலமாய் ஜீவனை அளிக்கும் உமது பரிசுத்த ஆவி எங்கள் மேல் அனுப்பி எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு ஆதலால் தூதருடன் பிரதான தூதருடன் நாங்கள் மாபெரும் மகிமை உள்ள உம்முடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து சொல்வோம். வல்லமையும் மகத்துவம் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதத்திலே ஓசனா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ஆண்டவர் சோசரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசனா. சபையார் முழங்கால் இடலாம், உட்காரலாம். பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களை துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சரசமாக இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவி வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமாய் அருள் புரிந்து அவர் தாம் காட்டு கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து நமக்கு சோஸ்திரம் செலுத்தி அதை பிற்று தமது சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்பகிர் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தலைமை ஏக பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுந்து மகிமையான பரமத்திலும் பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவருடைய ஒரே பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சேர்ந்து சொல்வோம். இந்த எங்கள் துதி சோத்திர பலிகளை எங்கள் பெரிய பிரதான ஆசிரியராக அவர் மூலம் ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகளை முது மகிமையான தெய்வீக பிரசனத்தில் புசித்து பானம் பண்ணுவதால் முது ஆவியால் எங்களை புதுப்பையும் முது அன்பால் எங்களை ஏவி எழுப்பும். முது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களை ஐக்கியப்படுத்தி அருளும். அவர் மூலமாகவும் அவரோடும் அவரிலும் பரிசுத்த ஆவி பலத்தினாலே பூமியிலும் பரலோகத்திலும் முன் நிற்கிற யாவரும் சர்வ வல்லமை உள்ள பிதா என்றும் துதிப்பாடலே உண்மை நாங்கள் வணங்குகிறோம். சோஸ்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உமக்கே உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகர் கற்பித்தபடி நமக்கு கூறுவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென்.
நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே அப்பத்தை பிசுப்பதனால் அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே சமாதானம் தாரும். 34வது ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்க செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். விசுவாசத்திற்கிட்ட சேருங்கள். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய இரத்தமாக பெற்றுக்கொள்வாயாக. உனக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி அழுதலுடன் உன் இருதயத்தில் அவரை ஆங்காரமாக உட்கொள்வாயாக. தேவ சபைக்கு எல்லாரும் அழைக்கிறோம்.
சோசையமம் சேர்ந்து சொல்வோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, உமது குமரனாக இயேசு கிறிஸ்து சரீரத்தாலும் எங்களை இனி போஷத்துக்காக உமக்கு தோற்றம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாக உமக்கு ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறோம். இது துதியும் மகிமையும் உண்டாகத்தக்க நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவி வல்லமையினால் எங்களை அனுப்பும். ஆமீன். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை அவருடைய குமரனாக நமது நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்கப்படுவது இதா குமாரன் பரிசுத்த ஆவியாக சர்வ வல்லமை பொறிந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களை நிலைத்திருக்க கடவுது. சமாதானத்தை போய் ஆண்டவரை செய்யுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கடந்த நாள் திருமண நாள் ஸ்பெஷல் பிளெஸிங். கடைசி பட்டப்படும். சபையர் அனைவரும் எழுந்து நின்று ஆராதனை இறுதி பாடலாக எல்லாம் இயேசுவே இந்த பாடலை நாம் பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம்
சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. சோஸ்தரி.